லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண ஆர்பிஐயோட ரிப்போர்ட்டில் மறுபடியும் ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாமல் அதே 6.5% தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இந்த 6.5%லேயே ஏன் வச்சுருக்காங்க, ஏன் அப்பப்போ ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியும் டிக்ரீஸ் பண்ணியும் வச்சுட்ருக்காங்க. இந்த ரெப்போ ரேட்னால நம்ம ஆல்ரெடி லோன், கார் லோனாக இருக்கட்டும், ஹவுஸ் லோனாக இருக்கட்டும், டூ வீலர் லோனாக இருக்கட்டும், நம்ம லோன் வாங்கி அது கட்டிகிட்டு இருக்க இஎம்ஐ இதனால எப்படி அஃபெக்ட் ஆகும், இல்லை நம்ம இதுக்கப்புறம் வாங்க போகிற லோன்ஸை இந்த ரெப்போ ரேட் எப்படி அஃபெக்ட் பண்ணும், இல்லை ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்கள் ஜிகே. ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன? ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் ரேட். ஓகேங்களா? ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன் ரேட்டோட அக்ரோனிம் தான் ரெப்போ ரேட். அது ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது நம்மளுடைய பண தேவைக்கு நம்ம போயிட்டு பேங்க் கிட்ட லோன் வாங்குகிறோம். அது டூ வீலர் லோனாக இருக்கட்டும், ஹவுஸ் லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும். ஆனால் பேங்க்குக்கே அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க யார்கிட்ட போய் வாங்குவாங்க? அதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க். ஸோ இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் யாருக்காச்சும் ஃபண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க போய்ட்டு ஆர்பிஐ கிட்ட தான் ஃபண்டை வாங்குவாங்க. அப்போது அந்த ஆர்பிஐ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுதான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ரெப்போ ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம போயிட்டு நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸில் வாங்கக்கூடிய ஹவுஸ் லோனாக இருக்கட்டும், டூ வீலர் லோனாக இருக்கட்டும், எல்லா லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இதனுடைய ரெப்போ ரேட் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுடைய கார் லோன், டூ வீலர் லோனோட இஎம்ஐ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஏன்னா அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபண்டு வாங்கி தான் அந்த ஃபண்டுலேருந்து தான் நமக்கு அவங்க லோன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க ரீபே பண்ணணும், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அதை விட அதிகமாக தான் நம்ம கிட்ட அவங்க வசூல் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டும் லோனுக்கு நம்ம கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகுது. பட் எதனால் ஆர்பிஐ இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அதாவது இப்போ நம்மளோட நாட்டில் எல்லா பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த லோன்ஸ் குறையும். அப்போது இன்டர்ன் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட நம்ம வாங்கக்கூடிய லோன்ஸும் குறையும். இதனால் பணப்புழக்கம் நாட்டில் குறையும். இதனால் பொருட்களுடைய விலையும் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் எப்போ ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய க்ரோத்தை ரொம்ப ட்ரைவ் பண்ணணும், அதாவது பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை நம்மளுடைய மார்க்கெட்டில் இப்போ கேஷ் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ டிசைட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அவங்க எப்போ டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா 2 months ஒன்ஸ் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 months ஒன்ஸ் எல்லோரும் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரெப்போ ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை டிக்ரீஸ் பண்ணலாமா, இல்லை அப்படியே வச்சுக்கலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா December 6 அன்னைக்கு இப்போ ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட்டை நாங்கள் இந்த தடவையும் சேஞ்ச் பண்ணல, அதே 6.5% தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரெப்போ ரேட். ஸோ இதனால தான் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ நம்ம கட்டிகிட்டு இருக்க லோனோட இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், இல்லை நம்ம இதுக்கப்புறம் போய் வாங்க போகிற லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். இதனால தான் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில். ஸோ இந்த ரெப்போ ரேட்டை பற்றி நீங்கள் முழுசாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஓகே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நல்ல தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்கள் ஜிகே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.